பல்லடம் அருகே பஞ்சர் கடையில் நிறுத்தப்பட்டிருந்த லாரியை திருடிச் சென்ற 3 பேர் கைது. அவினாசிபாளையம் போலீசார் அதிரடி நடவடிக்கை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அவினாசிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தரம். இவர் கடந்த 7ஆம் தேதி நடராஜன் என்பவரிடம் இருந்து லாரி ஒன்றை விலக்கி வாங்கியுள்ளார். நேற்று முன்தினம் இரவு லாரியை கருணை பாளையம் பிரிவில் உள்ள பஞ்சர் கடையில் லாரியை நிறுத்திவிட்டு வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் காலையில் வந்து பார்த்தபோது லாரி காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து அவினாசிபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சுந்தரம் அளித்த புகாரின் அடிப்படையில் அவினாசிபாளையம் காவல் ஆய்வாளர் கோவர்தனாம்பிகை தலைமையிலான போலீசார் லாரியை திருடி சென்ற நபர்களை தேடத் தொடங்கினர். முக்கிய சாலைகளில் அமைந்துள்ள பெட்ரோல் பேங்க் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து பார்த்தபோது லாரியை திருச்சென்றவர்கள் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ளது தெரிய வந்தது. சங்ககிரி அருகே தோட்டத்து வீட்டில் லாரியை முழுவதுமாக வண்ணம் பூசி விற்பனை செய்ய தயார் நிலையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. லாரியை திருடி சென்ற நபர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் குறிச்சி பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி, சங்ககிரி சேர்ந்த கந்தசாமி, கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டத்தை சேர்ந்த அருள் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் திருட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்திய கார் மற்றும் திருடப்பட்ட லாரியை பறிமுதல் செய்தனர். இதில் கந்தசாமி என்பவர் மீது ஏற்கனவே கொலை, கொள்ளை என 20 வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. 3 பேரும் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். நள்ளிரவில் லாரி திருடப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.